இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின். ஒரு அரசு நீதியுடனும் ஒழுங்குடனும் நாட்டையும் அதன் வளங்களையும் காத்து ஆட்சி செய்தால் உலகமே அந்த ஆட்சியை மதித்து நிலைநிறுத்தும். ஒரு நாட்டின் இறையாண்மை என்பது அதன் நில எல்லைகளில் மட்டும் இல்லை, அதன் கடற்பரப்பு, இயற்கை வளங்கள், பொருளாதார உரிமைகள் மற்றும் தேசிய சொத்துக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதில்தான் ஒரு நாட்டின் உண்மையான சுதந்திரம் அளவிடப்படுகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் என்ற குரலில் எடுத்துரைத்தார். நீதியுடனும் பொறுப்புடனும் நாட்டின் வளங்களை பாதுகாக்கும் அரசே நிலைத்திருக்கும். இன்று இலங்கையின் ஒன்போர்ட் செக்யூரிட்டி டீம்ஸ் நடவடிக்கைகள் மீண்டும் முழுமையாக இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பது ஒரு சாதாரண நிர்வாக மாற்றமல்ல. பல ஆண்டுகளாக தனியார் ஆதிக்கத்தில் இருந்த ஒரு தேசிய வளத்தை மீண்டும் மக்களின் உரிமைக்குள் கொண்டு வந்த பொருளாதார மற்றும் அரசியல் திருப்பு முனையாகும். உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளின் மையத்தில் அமைந்துள்ள இலங்கை கடல்சார் பாதுகாப்பு சேவைகள் மூலம் பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டும் திறன் கொண்ட நாடாகும். குறிப்பாக ஆபத்தான கடற்பகுதிகள் வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் OBSD சேவைகள் நாட்டிற்கு தொடர்ச்சியான வருமானத்தை உருவாக்கும் முக்கிய துறையாகும். ஆனால் இந்த லாபகரமான துறை பல ஆண்டுகளாக அரசியல் செல்வாக்கின் ஆதரவுடன் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கியது. கடற்படை மற்றும் கோப் குழுவின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டியபடி தேசிய வளத்திலிருந்து கிடைத்த பெரும்பாலான அந்நிய செலாவணி தனியார் கைகளுக்கே சென்றது. மக்களுக்கு சொந்தமான ஒரு பொருளாதார வாய்ப்பு சிலரின் தனிப்பட்ட லாபமாக மாற்றப்பட்ட இந்த நிலைமை குரோனி முதலாளித்துவத்தின் தெளிவான எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் 2025 ஆண்டு அக்டோபர் 3 முதல் அனைத்து OBSD நடவடிக்கைகளையும் நேரடியாக இலங்கை கடற்படையின் பொறுப்புக்குள் கொண்டு வந்தது. அதன் பின்னர் 2025 அக்டோபர் முதல் 2026 ஜூலை 27 வரை நடைபெற்ற 1336 நடவடிக்கைகள் மூலம் 719 மில்லியன் ரூபாய் அரசின் திரட்டு நிதிக்கு நேரடியாக கிடைத்துள்ளது. இந்த தகவலை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜித் இந்திக தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டதுடன் முன்னர் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்த தனியார் நிறுவனம் அவன்கார்ட் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாற்றத்தின் உண்மையான அர்த்தம் அரசின் வருமானம் அதிகரித்தலல்ல. அந்த வருமானம் இனி சிலரின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு செல்லாமல் மக்களின் பொது நிதியாக மாறியிருப்பதால் தான் இருக்கிறது. அந்த பணம் கல்வி, சுகாதாரம், பொது போக்குவரத்து, உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் போதுதான் ஒரு தேசிய வளம் தனது உண்மையான நோக்கத்தை அடைகிறது. இதனுடன் ஆயுத களஞ்சியங்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மீண்டும் அரசின் முழுமையான கண்காணிப்புக்குள் வந்திருப்பது தேசிய பாதுகாப்பையும் இறையாண்மையையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளது. பொருளாதாரத்தை மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பையும் தனியார் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுத்திருப்பதே இந்த முடிவின் வரலாற்று முக்கியத்துவமாகும். 719 மில்லியன் ரூபாய் என்பது வெறும் வருமான கணக்கல்ல. தேசிய வளங்கள் மீதான மக்களின் உரிமை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதற்கான அடையாளம். 1336 OBSD நடவடிக்கைகள் என்பது ஒரு நிர்வாக புள்ளி விவரம் மட்டுமல்ல. ஒரு நாடு தனது வளங்களை தானே பாதுகாத்து அதன் பலனை மக்களுக்கே திருப்பிக் கொடுக்க முடியும் என்பதற்கான உறுதியான சான்றாகும். திருவள்ளுவர் கூறியது போல் ஒரு அரசு நாட்டின் வளங்களை முறையுடன் காக்கும் போது அந்த ஆட்சியின் வலிமை அதிகாரத்தில் இல்லை, மக்களின் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. தேசிய வளங்கள் சிலரின் லாபத்திற்காக அல்ல, முழு நாட்டின் எதிர்காலத்திற்காக பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த உயரிய பொறுப்பை நடைமுறையில் நிரூபிக்கும் ஆட்சியே வரலாற்றில் நல்லாட்சியின் உண்மையான அடையாளமாக நிலைத்திருக்கும்.